12th Max, example 3.20. Find a condition that the roots of ax cube plus bx square plus 3x plus d equal to 0 or in geometric progressions. Assume abcd not equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசிடினா இந்த முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ஸ்லாம் 0 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் நம்ம 10th படிச்சிருப்போம். அதனுடைய வரிசையில் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, a/rன்னு எழுதுவோம் நம்ம, a/r a/ar. இப்போ 3 கண்டினியூஸ் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த டேர்ம் ஜிபியில் இருக்குது அப்படின்னா என்னது அர்த்தம், அதனுடைய காமன் ரேஷியோ சேமாக இருக்கும். அதாவது செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சேமான நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2 4 8 அப்படின்னு வச்சிங்களேன். 4 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2, 8 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2. அதாவது இந்த செகண்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது என்னது, அதுக்கு நம்மளுக்கு சேமான நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இப்போ இங்கே ரூட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி. ஜிபியில் இருக்குன்னா எப்படி எடுத்துக்கலாம், a/r. இங்கே a இருக்கிறதுனால நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? α/r, ஆல்ஃபா இன்ட்டு ஆர். ஓகேவா? நம்மளாக அஸ்யூம் பண்ணிக்கிறதா நேமிங்லாம். ஓகேவா? எப்படி வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே ஈக்குவேஷனை எப்போவுமே இருக்கிற ஜென்ரல் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம சமேஷன் 1 கண்டுபிடிச்சிடலாம். சமேஷன் 1ங்கிறது என்னது, இது மூணுத்தினுடைய அடிஷன். ஸோ α/r ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆர். ஓகேவா? இது அடிஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், -b/a. ஜென்ரல் ஈக்குவேஷன் படியே இங்கே ஜென்ரல் ஈக்குவேஷனே தான் இருக்குது. ஸோ -b/a அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் இது வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆல்ஃபாவை காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், 1/r ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர்னு கிடைக்கும், which is equal to -b/a. நெக்ஸ்ட்டு சமேஷன் 2 கண்டுபிடிங்க. சமேஷன் 2னா என்னது, ரெண்டு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி அடிஷன் பண்ணுறது. ஸோ α/r இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா/r ப்ளஸ் α/r இன்ட்டு ஆல்ஃபா/r, which is equal to என்னது, c/a. நெக்ஸ்ட் டேர்முக்கு போயிடணும். b முடிஞ்சதுக்கப்புறம் c இல்லையா, அதுக்கப்புறம் c/a. ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் என்ன டேர்ம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபா ஸ்கொயரே காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ்ஸு இங்கே ஆரும் கேன்சல் ஆகிட்டு மீதி 1 மட்டும் இருக்கும், which is equal to c/a. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னா இதை டிவைட் பண்ணிக்கலாம். இதை டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஆல்ஃபாவும் ஒரு டேர்மாக மாறிடும். ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக வெறும் சிங்கிள் ஆல்ஃபாவாக மாறிடும். அண்ட் இந்த பெரிய டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 டிவைடட் பை 1, ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1 என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்கும், இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஆல்ஃபான்னு இருக்கும், அதை டிவைட் பண்ணும்போது ஆல்ஃபான்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் c/a டிவைடட் பை -b/aன்னு இருக்கும், ஏ கேன்சல் ஆகி -c/bன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது ஃபைனலாக -c/bன்னு இருக்குது. ஓகேவா? இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன சமேஷன் கண்டுபிடிக்கணும், சமேஷன் 3 கண்டுபிடிக்கணும். சமேஷன் 3ங்கிறது என்னது, எல்லாத்தினுடைய மல்டிப்ளிகேஷன் α/r இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா/r. ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஆல்ஃபா க்யூப்னு இருக்கும். இது அந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம், ஃபார்முலானா கான்ஸ்டன்ட் d டிவைடட் பை ஏன்னு எழுதணும். இது ஆட் நம்பர் கோஎஃபிஷியன்ட்ங்கிறதுனால ஆட் நம்பர் டேர்மாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும். ஸோ -d/a. ஓகேவா? இப்போ இது 4th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஒரு கண்டிஷன் நம்மளை இங்கே கேட்குறாங்க அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது, எல்லா அங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ஸ் கான்ஸ்டன்ஸ் இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லணும், அது அந்த ரூட்ஸ் வந்து ஜிபியில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபைனலாக இங்கே 3rd ஈக்குவேஷன் பாருங்கள், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -c/bன்னு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் வெறும் ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு -d/a. இங்கே ஆல்ஃபா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, மீதி எல்லாமே நம்மளுக்கு அங்கே இருக்கிற கான்ஸ்டன்ஸு. இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்திருக்கோம், இதுவும் c/bன்னு அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஆல்ஃபாவை எடுத்து கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும், அங்கே ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ஸ் கான்ஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த டேர்ம் ஆகிடும். ஓகேவா? அதை மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னாலே அதான் அது ரெக்வயர்டு கண்டிஷன். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் 3rd ஈக்குவேஷன் இன் 4th ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு பதிலாக -c/b சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். -c/b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு -d/a. ஸோ மைனஸை வந்து
3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் கிடைக்கும். மைனஸு இந்த க்யூப் வந்து ரெண்டுத்துக்குமே ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. சி க்யூப் பை பி க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், ஏசி க்யூப் இஸ் ஈக்குவல் டு டிபி க்யூப்னு ஆகிடும். ஓகேவா, திஸ் இஸ் த ரெக்வயர்டு கண்டிஷன். கொஷனை பார்த்து அப்படியே நம்ம அங்கே எப்படி ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அது மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம். இல்லை திஸ் இஸ் த ரெக்வயர்டு கண்டிஷன் எழுதிடலாம். ஓகேவா.